நண்பர்களே, மக்களுக்கு முக்கியமான வேதனை என்னன்னா மனவேதனை. ஒவ்வொருத்தருக்குமே இருக்குது. குடும்ப பிரச்சனையில் வர்ற மனவேதனை பயங்கரமாக இருக்குது. ஒரு குடும்பத்தில் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்துட்டா மனைவியாலேயும் பிரச்சனை, அம்மாவாலேயும் பிரச்சனை, மாமனாராலேயும் பிரச்சனை, அவங்க மாமியாராலேயும் பிரச்சனை. இப்படி பல பிரச்சனை ஒரு குடும்பத்தில் தலை தூக்குது. ரொம்ப இப்போல்லாம் மாமனார் மாமியார் இல்லாத இருக்குதா, உடனே பொண்ணு கொடுக்குறேன் அப்படிங்கிற அளவுக்கு போய்கிட்டு இருக்குது. அடுத்தது பணப்பிரச்சனை. பணப்பிரச்சனை எல்லாத்துக்குமே இருந்தே இருக்குது. அதுவும் மிடில் கிளாஸுக்கு பணப்பிரச்சனை பயங்கரமாக இருக்குது. அதுவே ஒரு மனவேதனையாக இருக்குது. நாளைக்கு அந்த செலவு, அதுக்கு என்ன பண்ணுறது, இன்றைக்கி வேறு இந்த செலவு, இதுக்கு என்ன பண்ணுறது, சரி எங்கேயாவது கடன் வாங்கலாம், கடன் வாங்கிட்டோம், இன்னும் 4 நாள் கழித்து கைமாத்தா வாங்கிட்டா அவன் கடன்காரன் வருவான், அவனுக்கு என்ன பண்ணுறது, அது வட்டிக்கு வாங்கிட்டா ஐயோ அடுத்த மாதம் வட்டி வந்துடும், அந்த வட்டி கட்டணும், அசலையும் கட்டணும். இல்லையா ஒரு பொருளை வச்சு வாங்கிட்டோம்னா பொருளை தூக்கிடுவான், பணம் கட்டினா தான் பொருளை விடுவான் இல்லையா, பொருளை தூக்கிடுவான். வண்டியோ அல்லது காரே வச்சுருந்தீங்கன்னா அது மேலே கடன் வாங்கிட்டிங்கன்னா தூக்கிடுவான். இப்படி பல பிரச்சனை, பணப்பிரச்சனை மெயினாக இருக்குது. அப்புறம் குழந்தைகள் பிரச்சனை, குழந்தைங்கள படிக்க வைக்கணும், அடுத்தது ஃபீஸ் கட்டணும். அதுங்களுக்கு பிறந்ததுலேருந்தே செலவு தான். இப்போ முன்ன மாதிரிலாம் மண்ணில் விளையாடுதா என்ன? இப்போ குழந்தைங்கள வளர்த்துறதும் பிரச்சனை, குழந்தை பிறக்கும் போதே பிரச்சனை. அது ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் குழந்தை பிறக்கும்போது பெட்டில் சேர்த்திட்டாவே லட்சக்கணக்கில் தான் இப்போ செலவு. அதுக்கும் பணப்பிரச்சனை தான் அங்கே பயங்கரமாக இருக்குது. இதில் அல்ல அவன் குடிக்கிறான், இவன் குடிக்கிறான், நாம் ஒரு நாளைக்கு குடிக்கலான்னா கையில் காசு இல்லை அப்படிங்கிற ஒரு மனவேதனை. அந்த குடிக்கிறது கூட ஒரு 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 ஆண்மகனுக்கு ஒரு வேதனையாக தான் இருக்குது. இன்றைக்கி நம்ம கையில் காசு இல்லையே, குடிக்கலான்னு நினச்சோமே அப்படி. அப்புறம் கார் பிரச்சனை. கார் நாம் வாங்கணும்னு ஆசைப்படுவோம், கையில் காசு இருக்காது. பக்கத்து வீட்டுக்காரன் கார் எடுத்துகிட்டு போய்கிட்டு வந்துக்கிட்டு இருப்பான் சல்லுன்னு, வெயில் படாமல், மழையில் நனையாமல். இவங்க மழையில் நனைஞ்சிக்கிட்டு வண்டியில் போகக்குள்ளேயோ சைக்கிளில் போகக்குள்ளேயோ ஏக்கமாக பார்ப்பாங்க. அது ஒரு பிரச்சனை. நாம் என்றைக்கு தான் சம்பாரித்து காரை வாங்குறது அப்படிங்கிற பிரச்சனை. வண்டி இல்லாதவங்க, சைக்கிள் ஓட்டுறவங்க, இவங்கெல்லாம் காரை பார்த்து ஆசைப்படுவாங்க. நடந்து போகிறவங்க ஒரு சைக்கிளாவது கிடைக்காதா நமக்கு அப்படின்னு நினைப்பாங்க. சைக்கிளில் போகிறவங்க ஒரு வண்டியாவது கிடைக்காதா எப்படின்னு நினைப்பாங்க. ஒரு கடனை வாங்கியாவது வாங்கிடலாமா அப்படின்ட்டு வண்டியோ சைக்கிளோ கடன் வாங்கிட்டா கடங்காரன் தூக்கிட்டு போயிடுவான், கடன் கட்ட முடியல அப்படிங்கிற பட்சத்தில். இந்த மாதிரி மனவேதனைக்கு பல வேலை இருக்குது, பல காரணங்கள் இருக்குது. அப்புறம் வீடு பிரச்சனை. வீடு இல்லாதவனுக்கு வாடகை வீட்டில் இருந்தால் அந்த வாடகை வீட்டுக்காரன் பண்ணுற டார்ச்சர் இருக்கே, அது பயங்கர மனவேதனை. அதுக்கப்புறம் சரி நம்ம ஒரு புது வீடாக கட்டிடலாம், பக்கத்து வீட்டுக்காரன் எப்படி தான் வீடு கட்டினான்னு தெரில, எங்கேருந்து சம்பாரிச்சான்னு தெரில, நம்ம மட்டும் இப்படியே கிடக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பயங்கர வேதனை தான், வீடு இல்லாத வேதனை. அப்புறம் சரி வீடு வாங்கியாச்சு, ஏதோ கஷ்டப்பட்டு சம்பாரித்து வீடு வாங்கிட்டோம்,